டேய் 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 என்ன பண்றீங்க டேய் டேய் உடா சட்டா இருக்க வேண்டியதா ஏயா போச்சா அதுக்கு நீ யாரா நான் பக்கத்துல குடி இருக்கோம் நீ என்ன வேணா பண்ணலாம் நாங்க பா சும்மா இருக்கணுமா டேய் டேய் உடா டேய் உடா டேய் ஐயோ அட பாவி மனுஷனடா நீ இப்படி கலரு தோட்டலாம் போடா டேய் டேய் நான் பெத்த மாவடா உங்க சொந்த உன்னை விட்டு போயிருக்காடா டேய் வேணாடா அது என் மகளுடைய ஜமாதிடா டேய் சாமி நீ கொண்டுடா அவளை விட்டுறீங்கடா டேய் சொல்லுங்க கேளுடா டேய் டேய் சித்தா யோ ஏன் உயிர் எடுக்கிறாயா உன் பொண்ணு உயிர் எடுக்கிறா யார் என் பொண்ணு எனக்கு சொந்தமா பந்தமா எதுக்கு என் வீட்டுல இருக்கணும் கோர்னா அந்த கார்ல அடிச்சுட்டு போனானே அவ வீட்டு போய் அவனுக்கு கொள்ளாம எங்க அப்பா என்ன பண்ணாங்க எங்க அம்மா அடிச்சு எங்க அம்மாவுக்கு ஏதாச்சும் உன் பொண்ணு உயிரோட கொண்டு போட வாயா உன் பொண்ணு வெளியே எடுத்த ஏரியா பெட்ரோல் ஊத்த ஏரியா அப்பதான் என் வீட்டு விட்டு போவா என்னது என் பொண்ணு உன் வீட்டுல இருக்காளா வாயா உன் பொண்ணை காட்டுறேன் அவளை நீயே வந்து இழுத்துட்டு போ வா எங்க போறீங்க நான் போகணும் உன் பொண்ணை கூட்டிட்டு போ டே போடா யோ நான் சொல்றத கேளு டே என் பொண்ணுகிட்ட போகணும்டா வழி விடுறேன் உன் பொண்ணுக்கு தான் இருக்கா அவளை கூட்டு போ டேய் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நைட்ல வந்து ரவுடித்தனம் பண்ணி என்னை கூப்பிட்டு வந்து மனுஷனா இருக்க மிருகமாக்கிடாத என்னையா பண்ணுவேன் நான் மனுஷனா இருந்தாயா உன் பொண்ணு சாக கிடைக்கல மனுஷ மாதிரி அவளை காப்பாத்த நினைச்சயா ஆனா அவன் டேய் என் பொண்ணு தான் செத்து போயிட்டால அவளை நீ தானே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போன எவ்வளவு பணம் வேணும்டா எவ்வளவு வேணும் அதை கேப்பியா அதை விட்டு பிசாஸ் ஆயிட்டா அதாயிட்டா இதாயிட்டான்னு ஏன்டா தப்பா பேச நான் ஏன் தப்பா பேசுனேன் இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாரு உன் பொண்ணு என்ன பண்றான்னு தெரியும் பொண்ணை பத்தி பொல்லாப்ப பேசாத உண்மையா சொன்னேன் உன் பொண்ணு இத ஓடிச்சிட்டு இருக்கா அவளை போய் கூட்டு போய் சித்தார்த் அம்மாடா ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறாங்க அம்மா யோ வாயா எங்க அம்மாட்ட நீயே கேளு உன் பொண்ணு என்ன பண்ணா நீயே கேளு மா உன்னை யாருமா பாத்ரூம் தள்ளி விட்டா யாருமா கொல்ல பார்த்தா நான் ஸ்பீக்கர்ல போடுறேன் சத்தமா சொல்லு எல்லாரும் கேட்கணும் சொல்லுமா அந்த பேய் தானே உன்னை கொல்ல பார்த்துச்சு அது பேய் இல்லடா மா நீ சொன்னியே நம்ம வீட்டில் ஏதோ இருக்குதுன்னு அதை நான் கண்ணால் பார்த்தேன்டா நான் பாத்ரூமில் வழுக்கி விழுந்தப்பா அதுதான்டா என்னை காப்பாத்துச்சு என்னது அப்ப முந்தானத்து விழுந்தது நான் பாத்ரூமில் விழலை நம்ம வீட்டு முறட அவன் பொண்டாட்டி அடிச்சப்பா ஏன்டான்னு கேட்டேன் என்னை கீழே தள்ளி விட்டுட்டான் என் தலையில் அடிபட்டுருச்சு ஆனால் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன் ஆனால் மறுநாள் நான் நிஜமாவே பாத்ரூமில் வழுக்கி விழுந்தேன் உதவிக்கு யாரும் இல்லை ஆனா ஏதோ வந்து என்னை தூக்கிச்சு அப்பதான் நீ சொன்ன பேய பார்த்தேன் அது பேய் இல்லடா தெய்வம் என்னை காப்பாத்த வந்த தெய்வம் மேடம் செல்ல கொடுங்க டாக்டர் வந்துருவாரு சித்தார்த்
என்ன பெத்தோல ஏ சாமி வா அப்பா பாருமா பவானி அப்பா கிட்ட வாப்பா ஏ சாமி வா நம்ம வீட்டுக்கு போலாமா வீட்டுல யாருமே இல்லமா வா நம்ம ஃபேக்டரிக்கு போயிடலாமா அப்பாவுக்கு புது வலிமா பவானி ஃபேக்டரியில அப்பாவுக்கு உதவியா இருப்ப வாமா பவானி எதுக்குமா இங்க இருக்க ஏவா இவ்வளவு தூரம் வந்திருக்க யாரும் நமக்கு சொந்தம் இல்லையடா கண்ணு தம்பி ரொம்ப நல்லவனாச்சடாப்பா உன்னை ஆஸ்பத்திரிக்குள்ள கூப்பிட்டு போய் நான் சத்தமா பேசினா கூட அப்பா அப்பா சத்தமா பேசாத மெதுவா பேசுன்னு சொல்லுவேன் அப்பா இங்க வந்து ஏவா அடுத்தவங்களுக்கு பாரமா இருக்க வந்துடுறா வா கண்ணு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அடுத்தவங்களுக்கு நம்ம தொந்தரவா இருக்க கூடாதுடா கண்ணு ஏப்பா பவானிப்பா எங்கடா போற அப்பா விட்டு எங்கடா போற கேட்டு பவானிப்பா வாடா நம்ம வீட்டுக்கு போகலாம் வாடா ஏப்பா டே அப்படியே அப்பா அப்பாவுக்கு பிடிக்கலையாப்பா நான் தனியா இருக்க முடியலப்பா எனக்கு யாருமே இல்லையப்பா எனக்கு யாரும் இல்லைப்பா இப்படியே வந்துருப்பா உன்னை அப்பா கையை பிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன் நம்ம வீட்டில் நீ சாமியா இரு சாமி அப்பா நான் அனாதை ஆயிட்டப்பா அனாதை ஆயிட்டப்பா கடவுளே என் குழந்தை கையை நான் இப்படியா பார்க்கணும் என் பிஞ்சு வரல ஏம்மா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா நான் ஏதோ விஷமோ இல்லை ஒரு முளை கைத்திலேயே என் உயிரை போய்கிட்டு நான் கூட வந்துடுவோம்மா எனக்கு ஒரே ஒரு வேலை இருக்குமா அதுக்கு தான் இருக்கு உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கணும் பாரு அவனை மட்டும் அடையாளம் காட்டுப்பா அவனை இந்த கத்தியால குத்தி கொலை பண்ணிடுறம்மா அம்மா பவானி அம்மா பவானி எங்கம்மா போன